ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 4.2 ஃபிஃப்த் சம். கொஷின் பாருங்கள். மதிப்பு காணணும்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 cos inverse into 1/2 ப்ளஸ் sin inverse into 1/2. அதே போல் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். cos inverse into 1/2 ப்ளஸ் sin inverse into -1. Third subdivision cos inverse into x pi divided by 7 into cos pi divided by 17 minus sin pi divided by 7 into sin pi divided by 17. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டெரிவேஷன் கொடுத்து பார்த்தீங்களா, பாகையோட டிகிரி என்னன்றது பார்த்து ஆர்என் அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா இப்போ இந்த எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 வந்து இதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 வந்து ஒய்னு எடுத்துக்கலாம். ரெண்டு நம்ம எடுக்கிறதில்ல, இது எக்ஸும் இது ஒய்னு எடுக்க போகிறோம். சரிங்களா, ரெண்டு அப்படி தான் இருக்கும். அப்போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 தான் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, எக்ஸ் என்க இப்போ எக்ஸ்னு எடுக்கும்போது என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2ன்னு வருமா. இன்வர்ஸில் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது காசாக வருமா. இப்போ காஸ் எக்ஸ்னு கிடைக்கும் ஈக்குவல் 1/2. சரிங்களா, இப்போ காஸ் 1/2க்கான இப்போ காஸ் 1/2 அப்படின்னா 60 டிகிரி. 60 டிகிரின்னும் போது நமக்கு பை டிவைட் பை 3ன்னு வருமா. அப்போ இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா. காஸ் எக்ஸ் 1/2ன்னா 60 டிகிரி, அதுக்கு ஆர்என் பார்த்தீங்கன்னா π/3. அப்போது காஸ் பை டிவைட் பை 3ன்னு கிடைக்குமா. ரெண்டு பக்கமும் காஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் பை டிவைட் பை 3 மட்டும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எக்ஸு. அடுத்து பாருங்கள், ஒய் வந்து சைன் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா ஒய்னு எடுக்கும்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 இது வந்து ஒய்னு எடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஒய்னு எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 மாற்றி எழுதிக்கலாம். இங்கே இன்வர்ஸில் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது சைனாக வருமா. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் 1/2. இப்போ சைன் 1/2ன்னா டிகிரியில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. 30 டிகிரின்னும் போது ஆர்என் மதிப்பு பை டிவைட் பை 6. இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா. சைன் ஒய் ஈக்குவல் சைன் பை டிவைட் பை 6. சைன் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா ஒய் ஈக்குவல் பை டிவைட் பை 6ன்னு வருமா. எடுத்து இப்போ நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 cos inverse into 1/2 plus sin inverse into 1/2. இதுதான் கொஷின். இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் ஆன்சர்ன்ட்டு பாருங்கள். அப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 பதிலாக எக்ஸ் நம்ம எடுத்தோமா. அப்போது இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்னு எடுத்தோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 ஈக்குவல் பை டிவைட் பை 3ன்னு வருமா. அதே போல் இங்கே வந்து சைனுக்கு பதில் தான் அர்த்தம். அப்போ இங்கே என்ன வரும், சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2ன்னு வருமா ஈக்குவல் பை டிவைட் பை 6. ரெண்டு வேலையும் அப்ளை பண்ணிக்கலாமா. அப்ளை பண்ணும்போது ரெண்டு இங்கே இருக்க ரெண்டு அப்படி போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது பை டிவைட் பை 3. செகண்டுக்கு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2க்கு பை டிவைட் பை 6. பெருக்கலை கட்டணம் பிரிக்கலாம். 2 பை டிவைட் பை 3 ப்ளஸ் பை டிவைட் பை 6. சரிங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 6n 12 பை அப்படியே வரும் ப்ளஸ் 1 இங்கே 1க்கு தான் அர்த்தம். 1 × 3 3 பை டிவைட் பை 3 × 6 18. அப்போது 12 3 கூட்டினா 15 பை
டிவைட் பை 18. இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா இப்போ 3 5 15 6 18. சரிங்களா? அப்போது ஆன்சர் என்ன? 5 பை டிவைட் பை 6. அப்போது therefore 2 cos inverse into 1 divided by 2 plus sin inverse into 1 divided by 2 can answer 5 pi divided by 6. சரிங்களா? அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு. மனசும் எப்படி போட்டோமோ அதே போல் தான் இதை எக்ஸ்னு எடுத்துக்க போகிற டேர்மை இதை ஒய்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 divided by 2 இதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். சேம் மோனசம் வந்து தான் நீங்கள் அப்படியே போட்டுக்கிறதுலாம் போட்டுக்கலாம். பட் வந்து எக்ஸாம் வந்து இது வந்து ஒரே கொஷினாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் தனியாக எடுத்து போடுறோம். சரிங்களா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 divided by 2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். இன்வர்ஸ் இந்த பக்கம் வரும்போது காஸ் எக்ஸாக வரும். காஸ் எக்ஸ் ஈக்குவல் 1 divided by 2. இப்போ காஸ் 1 by 2ன்னும் போது இதுக்கு வந்து 60 டிகிரி. ஆர்என் பார்த்திங்கன்னா பை பை 3. அப்போது காஸ் எக்ஸ் ஈக்குவல் காஸ் பை பை 3ன்னு வருமா? ரெண்டு பக்கம் காஸ் கம்மாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் 5 divided by 3ன்னு வரும். நம்ம காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 divided by 2க்கு பதில் எக்ஸ்னு எடுத்தோம். மறுபடியும் இப்போ எக்ஸுக்கு பதில் அதையே எடுத்து எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 divided by 2 ஈக்குவல் 5 divided by 3. சரிங்களா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க சைன் இன்வர்ஸ் இன்ட்டு -1 கண்டுபிடிக்கலாம். அதே போல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு -1 பார்த்தீங்கன்னா ஒய்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒய்னு எடுக்கும்போது மாற்றி எழுதிக்கலாம். ஒய் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு -1. இன்வர்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது சைன் வருமா? அப்போது சைன் இன்ட்டு ஒய் ஈக்குவல் -1. நமக்கு -1க்கு டிகிரி இல்லை, ஆனால் 1க்கு இந்த மைனஸில் இந்த 1க்கு மட்டும் நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ 1ன்னும் போது சைன் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. 90 டிகிரின்னா 5 divided by 2. அப்போ இங்கே என்னென்னு வரும்? இப்போ 1ன்ட்டு வரும்போது சைன் பை பை 2ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் பை பை 2. சைன் ஒய் ஈக்குவல் மைனஸ் சைன் பை டிவைட் பை 2. இப்போது இது நமக்கு ஃபார்முலா தெரியும். சைன் மைனஸ் டீட்டா ஈக்குவல் மைனஸ் சைன் டீட்டாவா? இப்போ ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. அப்போ இதை மாற்றி சைன் மைனஸ் டீட்டான்னு எழுதிக்க முடியுமா? எழுதும் போது சைன் ஒய் ஈக்குவல் சைன் மைனஸ் பை டிவைட் பை டீட்டான்னு வருமா? ரெண்டு பக்கமும் காமனாக சைன் இருக்குது. இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் ஈக்குவல் மைனஸ் பை டிவைட் பை 2 அப்படின்னு வரும். சரிங்களா? இதை வந்து நம்ம சைன் இன்வர்ஸ் இன்ட்டு -1க்கு பதில் தான் ஒய்னு எடுத்தோம். அதையும் இங்கே அப்ளை பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு -1 ஈக்குவல் மைனஸ் பை டிவைட் பை 2. சரிங்களா? இப்போ ரெண்டையும் ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா? எழுதும் போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 divided by 2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு -1 ஈக்குவல் இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? ப்ளஸ் பை டிவைட் பை 3. இதுக்கு கண்டுபிடிச்சோம் மைனஸ் பை பை 2. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கலாம். மைனஸ் பை டிவைட் பை 2 நம்ம கண்டுபிடிச்சது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுமா? இப்போ பை டிவைட் பை 3 மைனஸ் பை டிவைட் பை 2. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு பை 2 பை மைனஸ் இப்போ மைனஸ் 3 இன்ட்டு பை 3 பை டிவைட் பை 3 இன்ட்டு 2 6. அப்போது லெஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் பைன்னு கிடைக்குமா? 2 பையில் 3 பை போச்சுன்னா பை. பெரியனுக்கான வேலை பற்றி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் பை டிவைட் பை 6. ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு -1 டிவைட் பை ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு -1ன்னும் போது மைனஸ் பை டிவைட் பை 6 ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு
cos pi divided by 7 into cos pi divided by 17 minus sin pi divided by 7 into sin pi divided by 17. இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த சமக்கு பாருங்கள், இது நம்ம வெக்டரில் படிச்சிருப்போம் ஃபார்முலா. பார்த்திங்கன்னா காஸ் ஏ தீரம் போட்டிருப்போம். காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி அப்படின்னும் போது மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. சேம் இந்த மெத்தடில் இருக்கா? அப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிற இதை இந்த மாதிரி ஃபார்ம் மாற்றி எழுதிக்கலாமா? இந்த காசினஸ் அப்படி தான் வரும். அப்போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் பை டிவைட் பை 7 இன்ட்டு காஸ் பை டிவைட் பை 17 மைனஸ் சைன் பை டிவைட் பை 7 இன்ட்டு சைன் பை டிவைட் பை 17ன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு என்ன இருக்குது காஸ் ஏன்ற தேவையில் என்ன இருக்குது பை பை 7 ப்ளஸ் பின்ற தேவையில் பை டிவைட் பை 17. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சா? இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். காஸ் மல்டிப்ளிகேஷன் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் 17 இன்ட்டு பை 17 பை ப்ளஸ் 7 இன்ட்டு பை 7 பை டிவைட் பை 7 இன்ட்டு 17 பெருக்கும் போது பாருங்க இது 49க்கு 9 மீது 4 ஒரே 7 1 11 நாங்கள் 4 இருக்குது பெருக்குன்னா 11. சரிங்களா? அப்போ 119 ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் கூட்டும் போது 17 பை இருக்குது ப்ளஸ் 7 பை கூட்டினா 24 பை டிவைட் பை 119. அப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் இருக்குது, காசு இருக்குது. இப்போ இது கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 24 பை டிவைட் பை 119 வருமா? 24 பை டிவைட் பை 119. கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபைனல் ஆன்சர்